தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரொம்ப வருஷங்களுக்கு பிற்பாடு மைக்கேல் ஜாக்சனை பத்தி நாமெல்லாம் பேச இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா நல்ல விஷயம் சார்ந்து இல்லை, அவர்லாம் இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு பல பேர் அதிர்ச்சியாக கேட்குற மாதிரி தான் ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியாச்சுல, அது சார்ந்த ஒரு ஃபோட்டோவையும் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இது ப்ளஸ் இது. இந்த ஃபோட்டோவில் மைக்கேல் ஜாக்சன் கூட ஒருத்தர் நிற்கிறார்ல, அவன் தான் எப்ஸ்டீன், சர்வதேச மாமா பையன். இன்னொரு பக்கம் மைக்கேல் ஜாக்சன் கூட ஒருத்தர் நல்லா வச்சு நிற்கிறார்ல, அவர் வேறு யாரும் இல்லை, பில் கிளின்டன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் நிறைய இடங்கள்ல அவரோட பேரை மென்ஷன் ஆயிருக்கு. அவர் இதை பண்ணார் அதை பண்ணார்னு வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சில விஷயம் வந்துகிட்டு இருக்கு. அவர் டெஸ்ட் பண்ணி கொடுக்க போறாப்ல கூடிய சீக்கிரமே. அவரோட மனைவி கூட ஹிலாரி கூட சேர்ந்து அவர் டெஸ்ட் பண்ணி கொடுக்க போறாப்ல. அது என்ன நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அமெரிக்க முன்னாள் அதிபரோடு இவர் இருக்க விஷயம் பெருசு இல்லை, ஆனால் இவங்க இவரோட ஏற்பாட்டின் கீழே தான் சந்திச்சாங்கன்ற மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால மைக்கேல் ஜாக்சன் சார்ந்து எப்ஸ்டீனோட கனெக்ட் பண்ற விஷயம் பெருசாயிடுச்சு. வித்தியாசம் புரிஞ்சிச்சா மக்களே? எப்ஸ்டீனை பத்தி உலகமே இப்போ காரி துப்பிட்டு இருக்க நேரத்தில் இந்த போட்டோ வைரலாகவே தான் பல பேரும் இது ஏஐ ப்ரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கிடையாது, உண்மையான ஃபோட்டோ தான். இதில் நீங்கள் நம்பாமல் இருக்க வேணாம், உண்மையான ஃபோட்டோ தான் இது. ஆனால் என்ன, டேட் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலைங்க. அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னு போப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த ஃபோட்டோஸை பார்த்து பல பேர் ஷாக் ஆனீங்களா? இந்த ஷாக்கோடவே அப்படியே இருங்க. இந்த மைக்கேல் ஜாக்சனோட பாடி கார்டு மேட் ஃபெரிஸ்னு ஒருத்தர், இவர்கிட்ட இது போல் ஷாக் ஆன பல பேரும் கேட்குறாங்க, என்னங்க எம்ஜே உயிரோடு இருக்கும் போது எப்ஸ்டீன் கூட நெருக்கமாக இருந்த மாதிரி இருக்குது, உண்மையா? ஏற்கனவே எம்ஜே மேலே அவ்வளோ கேஸ்லாம் வேறு இருந்துச்சு, என்னென்ன ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போனா எப்ஸ்டீனால தான் எம்ஜே இது போல் கெட்ட பேர்லாம் சம்பாதிச்சாரோன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரும் போஸ்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணாமல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எம்ஜே இப்படி தானே பல பேரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம வேலை இல்லை, அதை நம்ம பண்ணவும் கூடாது. ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் அழுத்தம் திருத்தமாக அதை பற்றி பேசுவோம். மேட் ஃபெரிஸ் என்ன சொன்னாப்புல, ஏங்க இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குங்க, எவ்வளோ பேர் லெஜெண்ட் அவரை போயிட்டு இவன் கூட போய் சேர்த்து பேசுகிறீங்க, அதெல்லாம் எங்கால் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்ட்டு அவர் இப்போ பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி 2003 எடுக்கப்பட்ட ஃபோட்டோன்ற மாதிரி சொல்கிறாப்புல. என்ன நடந்துச்சாமா, அந்த டைமில் மைக்கேல் ஜாக்சன் ஒரு வீடு ஒன்று வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட சொல்லி வச்சுருந்தாராம். அப்படி சொல்லி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வர்றப்ப அங்கே நேரில் பார்க்க போயிருந்தாராம். அந்த இடத்துல தான் எப்ஸ்டீனும் வந்திருக்கானா. எப்ஸ்டீனுக்கு ஒரு பழக்கம் இருக்குமா, அதாவது பெரிய ஆட்கள் யாரை பார்த்தாலும் உடனே அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, தன்னை பெரிய ஆளாக மற்றவங்க காமிச்சிக்கிறதுக்காக இது ஒரு ஹேபிட்டாக பயன்படுத்திட்டு இருக்கானா. அப்போ எம்ஜே வந்திருக்காரு மைக்கேல் ஜாக்சனை, இவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டு பல முறை கேட்டிருக்கானா, பல நாட்களாக ஃபாலோ பண்ணியிருக்கானா. அதுக்கப்புறம் தான் எம்ஜே சரின்ட்டு ஓகேன்னு அரை மனசாக ஒத்துக்கிட்டாப்லையா அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக. அப்போ எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதை தாங்க இப்போ எல்லாரும் பார்த்துட்டு எம்ஜே மேலே பழி போடுறீங்க, எம்ஜே அது மாதிரிலாம் கிடையாதுங்க, எல்லாம் நம்புங்க அப்படின்ட்டு இவர் இப்போ பேசுகிறாரு. அது மட்டும் கிடையாது, எப்ஸ்டீனை பற்றி எம்ஜேவுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் யார் என்ன, அவன் என்ன வேலை பண்ணுறா, ஒன்றுமே எம்ஜேக்கு தெரியாது. அவர் கேட்டார், ஒரு ரசிகர் மனப்பான்மைன்றக்காக அவர் மரியாதை கொடுத்து பண்ணாரே தவிர மற்றபடி அவருக்கும் இந்த எப்ஸ்டீனுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அதை நிரூபிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் யாருக்கிட்டையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாப்புல. அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தாச்சா? ஓகே, எம்ஜே மேலே இதுக்கு முன்னாடி விழுந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, ஆனால் சாதாரண குற்றச்சாட்டுகள் கிடையாது. லிட்டரலாக சொல்லணும்னா எப்ஸ்டீன் மேலே இப்போ எந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் விழுந்திருக்கு, பிடோஃபைல்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட இதே குற்றச்சாட்டு மைக்கேல் ஜாக்சன் மேலே விழுந்துருந்துச்சிங்க. 1993 தான் மைக்கேல் ஜாக்சன் மேலே அலிகேஷன் முன்வைக்கப்படுது. மொதல் அலிகேஷன் 1993 ஆரம்பிக்குது. என்ன அலிகேஷன் நினைக்கிறீங்க? ஒரு குழந்தையை இவர் தப்பாக அப்யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு குற்றச்சாட்டை மைக்கேல் ஜாக்சன் அப்போவே மறுத்துட்டாப்புல. சரி, இதோடு நின்றுச்சா? இல்லையே. 2003 என்ன ஆகுது, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வெளியாகுது, லிவிங் வித் எம்ஜே மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்குமெண்ட்ரியில் பர்டிகுலராக ஒரு ஷார்ட்டை இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு 13 வயதான கேன்சர் சர்வைவர், பேர் கேவின் ஆவிசோ. இந்த குழந்தை கூட மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த குழந்தையோட கையை மைக்கேல் ஜாக்சன் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தை மைக்கேல் ஜாக்சன் மேலே லைட்டாக தலை வச்சு சாயுது. இது போல விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் அப்படி போட்டு விட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொதிச்செழ ஆரம்பிச்சிச்சு ஒட்டுமொத்த உலகமும். ஏன்னா ஏற்கனவே இந்த குழந்தை சார்ந்து மைக்கேல் ஜாக்சனை கனெக்ட் பண்ணி பல பேரும் பேசியிருந்தாங்க, குற்றச்சாட்டில் முன்வைக்கப்படிச்சு லாஸ் அவுட் வரைக்கும் போச்சு.
இந்த குழந்தைகிட்டே மைக்கேல் ஜாக்சன் தப்பாக நடந்துக்கிட்டாருன்றதான் அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுங்க. ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் சொன்னதாக சொல்லிட்டு தான் அந்த அன்கிளியர் டயலாகை இப்போ எல்லாருமே முணுமுணுத்துட்டு இருக்காங்க. இஃப் யூ லவ் மீ தென் ஷேர் பெட் வித் மீ. அதாவது என்ன உனக்கு பிடிக்குது அப்படின்னா, என்னை நீ நேசிக்கிறேன்னா என்னோட படுக்கையை பகிர்ந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி மைக்கேல் ஜாக்சன் சொன்னதா இன்னொரு வாய்ஸும் இருக்குது. அதாவது என்னை தொட்டு பார்க்கணும், என்னை ஹக் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் அதுவே சில நேரங்களில் விபரீதத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி அவரே சொன்னதா இன்னொரு விஷயமும் ஒரு டாக்குமெண்ட்ரிலையும் பஞ்சாக ஆரம்பிக்குது. இப்படி எம்ஜேவை சுற்றி இந்த சிறார்களை சம்மந்தப்படுத்தி பல வழக்குகள் தொடர்ந்து போக ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சுங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தொடர்ந்து மறுத்துட்டு வந்தவர் தான் மைக்கேல் ஜாக்சன். சரி, இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி பேஸ் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் இதை நிரூபிக்கணும்ல, அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா பெருசாக எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமாச்சு, ஒரு பிரபலமான அமெரிக்க ஊடகம் ஒன்று இவரை பிடிச்சி இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் யார் தெரியுமா? மைக்கேல் ஜாக்சனோட முன்னாள் ஸ்பிரிச்சுவல் அட்வைசர், பேரு ராபி ஷாம்லே. இவர் எங்க எம்ஜே அப்படிலாம் கிடையவே கிடையாது, யாருங்க சொன்னா உங்களுக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக பேசியிருக்காருங்க. என்னென்ன சொன்னார்னு சொல்கிறேன். எம்ஜேவை விட என்னை தவிர வேறு யாருக்கு நல்லா தெரியும்? நான் தான் கூடயே இருந்த பர்சன், எனக்கு தான் எம்ஜே பற்றி நல்லாவே தெரியும். அவர் எப்போவுமே ஒரு பிடோஃபைல் மாதிரி யோசிச்சதே கிடையாது. அவர் அவ்வளோ கேவலமான பர்சனும் கிடையாது. அவர் ஏதோ குழந்தைங்க கூட பெட்டை ஷேர் பண்ணால் இம்மார்டல் ஸ்டேஜுக்கு போயிடலாம், சாவே இல்லாத வாழ்க்கையை வாழலாம், அப்படி யாரோ ரிச்சுவலை சொல்லி கொடுத்தான்னு இது போல் எம்ஜே மாறிட்டார் கெட்டவனா அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் நம்புறதுக்கு எம்ஜே ஒன்றும் முட்டாள் கிடையாதுங்க. அவர் ஒன்றும் அவ்வளோ தூரம் அறிவு கெட்டு போனவரெலாம் கிடையாது. எம்ஜே இது போல விஷயங்களை எப்பவுமே நம்ப மாட்டாரு, நான் ஆழமாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் இந்த விஷயத்த சொல்கிறாப்புல. இது மட்டும் இல்லை, அவர் கோமாளி கிடையாது. வர்றவன் பொருளை ஏதோ ஒன்று பொருளையை கலப்பி போட்டால் அதை அப்படியே நம்பிட்டு தன்னோட லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவரை பற்றி பல பேரும் தப்பாக பேசினாங்களா அந்த டைமில். இவர் ஒரு பிடோஃபைலு, குழந்தைங்கிட்ட தப்பாக நடந்தது ஒரு வேலைன்ற மாதிரிலாம். அதெல்லாம் கேட்டு 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 எம்ஜே உடஞ்சே போயிட்டாரு. அவர் அவ்வளோ மனசு கஷ்டத்தில் இருந்தார். அதெல்லாம் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு கட்டத்தில். அப்போ தான் ட்ரக்கை எடுக்க ஆரம்பிச்சு அது அதிகமாக போக ஆரம்பிச்சது. அவர் அவ்வளோ ட்ரக்கை எடுக்கும் போதே எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ட்ரக்கு தான் அவரை கொல்ல போகுது அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக நான் நினச்சதான் நடந்துச்சு அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப தனிமையை விரும்புகிற ஒரு பர்சன் தானா, தனிமையில் தான் இருப்பாப்லையா. அவருக்கு சிம்பிளாக இருக்கிறத ரொம்ப பிடிக்கும். ஆனால் எம்ஜே அடிக்கடி என்கிட்ட சொன்ன ஒரு பேர் பார்த்தீங்கன்னா லீசா மேரி பிரிஸ்லி. இவங்க யார் தெரியுமா மக்களே? உலக புகழ்பெற்ற அமெரிக்க நடிகரும் பாடகருமான எல்விஸ் பிரிஸ்லி இருக்கார்ல, அவரோட பொண்ணு. ஆக்சுவலாக இவங்களையும் மைக்கேல் ஜாக்சன் திருமணம் பண்ணார். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவங்களை பற்றி தான் அவர் அடிக்கடி பேசிட்டே இருப்பாராம். யாருக்கிட்ட? அந்த ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் கிட்ட. இது அவரே சொல்கிறாரு. அவர் அவ்வளோ நேசிச்சாருங்க அவங்கள, நாம குழந்தை பெற்றுப்போம் அப்படின்னு லிசா கிட்ட அவர் பல முறை கேட்டு பார்த்தார். ஆனால் லிசா அதில் இன்ட்ரெஸ்டே காட்டல. இது ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிரிவை நோக்கி கொண்டு போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான் அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ஜே இறந்துட்டாப்புல. அவங்களும் ஒரு மாதிரி அவங்க சாவும் டிராஜிக்காக தான் இருந்துச்சுன்னு எம்ஜேவோட ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் இப்போ சொல்கிறாரு. மக்களை இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், எம்ஜே இறந்தது 2009 வருஷம் 50வது வயசில். இன்னொரு பக்கம் லிசா இறந்தது 54வது வயசில் 2023 வருஷம். ஸோ இப்போ தான் 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க இறந்துருக்காங்க. அவங்க சாவும் கிட்டத்தட்ட எம்ஜே சாவு மாதிரியே பலகட்ட குழப்பங்களுக்கு வித்துட்டது தான். இந்த 2 பேருக்கும் குழந்தைங்க கிடையாதுங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து குழந்தை பிறக்கல. ஆனால் இவங்க அடுத்தடுத்து சில பார்ட்னர்ஸ் கூட லைஃப் லீட் பண்ணாங்களே, அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்துச்சு. அது உண்மை தான். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியாக இருக்க இந்த நேரத்தில் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் ஒன்றுனா வந்துட்டு இருக்குல்ல. அதுலேயும் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அப்படின்ற எம்ஜேவோட உலக புகழ்பெற்ற பாடல் ஒன்று. எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஜேவோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு தாரக மந்திரம் மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த பாட்டை இப்போ யூடியூப்ல பார்க்குறவங்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது பீக்குக்கு போயிடுச்சு. ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சார்னு ஃபோட்டோ வெளியாச்சு பாருங்க, எம்ஜே கூட எப்ஸ்டீன் இருக்கா மாதிரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது இதுன்னு தேட ஆரம்பிச்சு கடைசியில் இந்த பாட்டு இட்டு போய் எல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டோட கமெண்ட் செக்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா யாரால எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னு அதுக்கு ஆயிரக்கணக்கில் பல பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ அந்த பாட்டு ட்ரெண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த பாடல் மூலமாக மைக்கேல் ஜாக்சன் உலக மக்களை வான் பண்ணியிருக்காரோ இந்த எப்ஸ்டீன் கூட்டத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்த இப்போ பல பேரும் தீவிரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா யூசர்ஸ்லாம். எப்பவுமே எம்ஜேவோட பாடல் வரிகள் இருக்குல்ல, அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தோடு மட்டும் உங்களை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதை பலதரப்பட்ட விஷயங்களோட உங்கள் கண்ணோடத்தை மாற்றி புரிஞ்சுக்க முடியும். இப்போ கல்வி சார்ந்து அந்த பாடல் வரிகளை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம், சமுதாய மாற்றம் சார்ந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள் சார்ந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். இது போல் அந்த வரிகள் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது எம்ஜேவோட பாடல் வரிகள் இருக்க பிரத்யேக விஷயமே. இந்த டோன்ட் கேர் அபவுட் அஸ் பாடல் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஒரு போராட்ட மனப்பான்மையில் எழுதப்பட்ட சாங்கு. எழுதுறது நம்ம எம்ஜே தான். இது ரிலீஸ் ஆனது 1996. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ கியூபிக் சார்ந்து அவரோட அந்த 1999 மூவி சார்ந்து நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே, ரைட்டு. இந்த பாடலோட தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுமக்கள், அப்பாவி மக்கள், சாமானிய மக்கள் இருக்காங்க உலகம் முழுக்க, அவங்கள பவரில் இருக்கிறவங்களாம் ஆட்டி படைக்கிறாங்க. அவங்களுக்கு மக்களை பற்றி கவலையே இல்லைப்பா.
அவங்க எக்கேடு கட்டா நமக்கு என்னன்ற மாதிரி தான் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த அளவுக்கு போல்டாக அமைஞ்ச வரிகள் தான் இவர் எழுதியிருந்தார். இதில் இன்ஜஸ்டிஸ், ரேசிசம், போலீஸ் புருட்டாலிட்டின்னு இவ்வளோ விஷயங்களையும் பயங்கரமாக சொல்லியிருப்பாப்ல எம்ஜே. இந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் இப்போ நம்ம எடுத்து பார்க்குறப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணுமோன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நான் சில பாடல் வரிகளை மட்டும் சொல்கிறேன். தி டோன்ட் கேர் அபவுட் அஸ் பாடலில் இருந்து, அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதில் முக்கியமாக வர்ற 3 வரிகள். வரி எடுத்துக்கோங்களேன். தே டோன்ட் கேர் அபவுட் அஸ், அதாவது அவங்க எங்களை பற்றி கவலைப்படுறதில்ல, அதை நம்மளை பற்றி கவலைப்படுறதில்ல. எவங்க? பவரில் இருக்கவங்க. எவ்ரிபடிஸ் கான் மேட், அதாவது எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டானுங்க. யாரை? அவங்கள சொல்கிறாரு. ஓகேவா? யூ கேன் நெவர் கில் மீ, நீங்கள் என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி தான் இது. ஆனால் இந்த பாடலாம் வெளிவந்து அதுக்கப்புறம் சில பாடல்கள் வெளிவந்து எர்த் சாங் வெளிவந்து முடிஞ்சதும் தலைவன் உயிரை விட்டாச்சு. ஸோ இந்த பாடல் வரிகள் மூலமாக மைக்கேல் ஜாக்சன் அப்போவே உலகத்தை வான் பண்ணியிருக்காரா என்ன? எவ்வளோ தூரம் டாட்ஸை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு அப்புறம். மக்களே, எம்ஜே அவர்கள் இறந்த பிற்பாடு என்னென்ன யூகங்கள் அடுக்கப்படுச்சு தெரியுமா? அதை பற்றியும் எம்ஜே மரணம் சார்ந்த அமெரிக்க அரசு என்ன சொல்லிச்சு, அது சார்ந்த உண்மைத்தன்மை இதுதான் என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, இது எல்லாம் சார்ந்த தொகுப்பு உங்களுக்காக. தூக்கம் சரியாக வராமல் புரண்டிருக்காராங்க ஃபுல்லாக எம்ஜே. இதுக்கப்புறம் கடுப்பில் எழுந்து கத்தி இருக்காராம். தூக்கமே வரமாட்டேது. நம்மளா டென்ஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா, தூக்கம் வரலனா இது போல் அவர் பிஹேவ் பண்ணியிருக்காராம். இதுக்கு பிற்பாடு ஒரு தூக்க மாத்திரைகளை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை இன்டேக்காக எடுத்திருக்காரு. இந்த மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தது வேறு யாரும் இல்லை, இவரோட பர்சனல் ஃபிசிஷியன் இருக்கார்ல டாக்டர் முர்ரே, இவர் தான். இதனால தாங்க இவர் இந்த வழக்கிலே சிக்கினார். அந்த மாத்திரையை உட்கொண்ட ஜாக்சன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல அசைவே இல்லை, கான்ஷியஸ் கிடையாது. அந்த படுக்கையிலேயே அப்படியே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட பணம் மாதிரி கிடக்கிறாரு. அங்கே இருந்த எல்லாரும் பதறி போயிட்டு லாஸ் ஏஞ்சலஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட் பேராமெடிக்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குறப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, காப்பாற்ற முடியலங்க, இவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. உலகம் முழுக்கவே இந்த செய்தி பரபரபரன் பற்றி எரிய ஆரம்பிக்குது. அதே 2009 வருஷம் ஆகஸ்ட் 24 இந்த காரணம் இருக்கார்ல சில முக்கியமான விஷயங்களை ரிவீல் பண்ணாருங்க. என்னென்ன சொன்னா, அப்படி மைக்கேல் ஜாக்சனோட உடல் முழுக்கவே மருந்துகள் தென்படுதுங்க. இந்த செடேட்டிவ்ஸ் இருக்குல்ல, அதுதான் நிறைய இருக்குது, மயக்க மருந்துகள் மாதிரி நிறைய இருக்குது. குறிப்பாக அனஸ்தட்டிக் ப்ரோபோஃபோல் இருக்குல்ல, இது உடம்புல கலந்துருக்கு. இந்த கலவையே போதும், இருக்கிற செடேட்டிவ்ஸ் இல்லாமல் இதுவும் உள்ளே இருக்கிறதே போதும், இந்த மிக்ஸ்அப்பே ஒருத்தரோட உயிரை எடுக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஸோ அதே 2009 வருஷம் ஆகஸ்ட் 28 மைக்கேல் ஜாக்சனுக்கு இயற்கையாக மாரடைப்பு வரல, செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மைக்கேல் ஜாக்சன் கொலை தான் பண்ணப்பட்டிருக்காருன்னு பரபரப்பு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காரணரோட ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுதான். இது கூட ஒரு புரளியை எழும்புச்சிங்க. என்னன்னா, மைக்கேல் ஜாக்சன் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அதிகமாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதனால ஒரு உயிர் பிரிஞ்சது, மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு பக்கம் தியரி. இன்னொரு பக்கம் இவர் அதிக நாட்கள் வாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஒரு மனுஷன் சராசரியாக வாடுறதோட ரெட்டிப்பு மடங்கு வாழணும் ஆசைப்பட்டார். ஒரு 150 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்டார். இதுக்காக சில அப்ரூவ் பண்ணப்படாத இப்போதைக்கு ப்ரோட்டோடைப்பாக இருக்க டெக்னாலஜியை இவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதை இப்போ கூட ஒரு விஷயம் ஒன்று பேசுவாங்க பாருங்க, இன்னொரு ப்ரூவ் பண்ணப்படலை, ஜஸ்ட் பேசிட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன சோதனை மட்டும் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது மனுஷனோட தலை இருக்குல்ல, இதை எடுத்து இன்னொரு உடம்புல பொறுத்துறது, ஆரோக்கியமான உடம்புல இந்த தலை அந்த உடலோடு சேரப்போகிறது. எம்சர்சன் சொல்லுவார்ல, லிட்டலாக அதே கான்செப்டில் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது போல் ட்ரீட்மெண்ட்டாக அவர் அப்பயே பண்ணார், இதனால தான் உயிர் போச்சுன்ற மாதிரியும் நிறைய புரளிகள். இதெல்லாம் தாண்டி இந்த ஹார்ன்பி ஹில்ஸில் மைக்கேல் ஜாக்சனுக்கு சொந்தமாக ஒரு எஸ்டேட் இருக்குது. அதுக்குள்ளே தான் இது போல் நிறைய ரகசியமான ஆய்வுகள் போயிட்டு இருக்கிறதா இன்னொரு மெகா கான்ஸ்பிரசி. இந்த கான்ஸ்பிரசி எல்லாம் வழுக்க வழுக்க உலக மக்களுக்கு குழப்பமும் அதிகமாகுது. எப்படி தான் அந்த மனுஷன் செத்தாரு, உண்மையை சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு 2010 வருஷம் பிப்ரவரி 8 லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் ஒரு வழக்கை ஃபைல் பண்ணுறாங்க. இதில் யார் மேலே குற்றச்சாட்டுனா, மைக்கேல் ஜாக்சனோட டாக்டர் இருக்கார்ல டாக்டர் முர்ரே, இவர் மேலே தான் பெரும் குற்றச்சாட்டு. நீங்கள் தான்ப்பா கொலையாளி, நீ அவரை கொலை பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் நீ மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு ஒரு போட்டு விட்டாங்க. இந்த மனுஷன் அரண்டு போயிட்டு இருக்காரு. 2011 செப்டம்பர் 28 பார்த்தீங்கன்னா அரசு தரப்புக்கு ஆதரவாக தான் நிறைய சாட்சியங்கள் பதிவாயிட்டே இருக்கு. அரசு தரப்புக்கு ஆதரவுனா டாக்டர் முர்ரேவுக்கு எதிரான சாட்சியங்கள்னு அர்த்தம். ஓகேவா? ஜாக்சனோட உடல்நிலையை பற்றி டாக்டர் முர்ரே நிறைய உண்மைகளை மறைச்சிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் சாகிறதுக்கு முன்னாடியே சரி, செத்ததுக்கு அப்புறமும் சரி, டாக்டர் முர்ரே தான் ஃபுல்லாக அவர் வழி நடத்திருக்காரு, ஏதோ அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த கான்செப்ட் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்களே, இவங்களை தப்பாக கைட் பண்ணதும் டாக்டர் முர்ரே தான். டாக்டர் வேலையை பார்க்கணும். எதுக்கு எம்ஜேவோட மேனேஜர் மாதிரி அவர் இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கணும்னு 1008 குற்றச்சாட்டுகள் அவர் மேலே. 2011 வருஷம் அக்டோபர் 7 பார்த்தீங்கன்னா முர்ரே கிட்ட LAPD டிடெக்டிவ்ஸ் பேசுகிறாங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், பேசுகிறாங்க. அப்போது டாக்டர் முர்ரே சொல்லியிருக்காரா, எங்க
அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சொன்ன மற்றவங்க நம்ப மாட்டாங்க, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் நம்புங்கன்னு சொல்லிட்டு எம்ஜே அன்னைக்கு தூக்கம் சுத்தமாக வரல. நான் நல்லா தூங்கணும், எனக்கு ப்ரொப்போஃபோல் கொடுன்னு அவரே கேட்டார். ஸோ அதனால தான் பாஸ் கேட்டு நான் மறுக்க முடியாதுன்னு நான் அதை கொடுத்தேங்க. இது ஒரு தப்பா? இதுக்காக என்னை எப்படி அலக்கழிச்சிட்டு இருக்கேன்னு அந்த மனுஷன் புலம்பியிருக்காராம். இந்த விஷயம் அன்னைக்கே பிரேக் ஆகிடுச்சு. 2011 வருஷம் அக்டோபர் 24 டாக்டர் ஆலன் மெட்ஸ்கர், ஆக்சுவலாக இவரும் இந்த வழக்கில் ஒரு சாட்சியமாக வந்தார். இவர் வேறு யாரும் இல்லை, மைக்கேல் ஜாக்சனோட ஃபார்மர் ஃபிசிஷியன் டாக்டர் முர்ரே இருக்கார்ல, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவர் இவர் தான். எம்ஜேவோட நெருங்கிய நண்பரும் இவர் தான். அப்பேற்பட்ட இவர் என்ன நம்ம சாட்சியம் கொடுத்தாரு? ஆக்சுவலாக மைக்கேல் ஜாக்சன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே தூக்கத்துக்கான மாத்திரையை தேடிக்கிட்டே இருந்தாருங்க. அவர் அந்தளவுக்கு தூக்கத்தை தொலைச்சி வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு இவர் ஒரு டெஸ்டிமனி கொடுத்துட்டு போனார். இவ்வளோ விஷயங்களை கடந்து 2011 வருஷம் நவம்பர் 7 a jury of 7 men and 5 women இவங்களை அடங்கின அந்த ஜூரி டீம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக இந்த தீர்ப்பு சார்ந்து விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே கோர்ட்டு ப்ரொசீடிங் இப்படி தான் போகும். தீர்ப்புக்கு 2 நாள் முன்னாடி 9 மணி நேரம் விவாதிச்சிருக்காங்க. யார் உள்ளே வந்திருப்பா, யார் வெளியே போயிருப்பா, ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ரக்ஸ் ஏதோ அதுன்னு எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காங்க. இப்படி பல பேரும் பல மாதிரியாக விவாதங்களை முடித்த கையோடு தான் தீர்ப்பு வழங்கப்படுதுங்க. 2011 வருஷம் நவம்பர் 29 ஜட்ஜ் மைக்கேல் பாஸ்டரால் தீர்ப்பு வழங்கப்படுது. என்னென்ன நம்ம தீர்ப்பில் இருந்துச்சு? டாக்டர் முரேவுக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. இந்த ஜெயில் தண்டனை இவர் தப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாரு, ஓவர் டோஸு, இதெல்லாம் தாண்டி இன்னொரு ரீசனுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக முரேவோட ஐஃபோன் இருக்குல்ல, இதில் எம்ஜே சம்மந்தமான சில வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காராம். அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸை பற்றி இப்போ வரைக்கும் பப்ளிக்காக ரிவீல் பண்ணப்படலை. ரைட்டு, இதுதான் அந்த ஜட்ஜிக்கே கொஞ்சம் கடுப்பு கலப்பிட்டுருக்கு. அப்படின்னா நீ எம்ஜே கூடயே இருந்து அவர் சம்மந்தமான வீடியோஸை காமிச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கியா? ஸோ இப்போ ஏற்பட்ட குற்றத்தை நீ செஞ்சிருக்கியா? எதுக்கு தான் அந்த மனுஷன் கூட நீ இருந்தியான்னு இவர் மேலே எல்லாருமே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் முறையே அதுன்னு சொல்லி சமாளித்தோம், யாருங்க கேட்குற மாதிரி தெரியல. ஒட்டுமொத்தமாக சேர்த்து 4 வருஷம் சிறை தண்டனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா. கவுண்டி ஜெயிலில் முர்ரே அடைக்கப்பட்டார். இதுக்கப்புறம் ஃபுல்லாலாம் அவர் ஜெயில் தண்டனை பெற்றதான் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பரவல் வேறு நடுவில் கிடச்சிருந்துச்சு. 2013 வருஷம் அக்டோபர் 27 முர்ரேவை விடுதலையே பண்ணிட்டாங்க. 2019 ஜனவரி மாதம் வாக்கில் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அதாவது எம்ஜேவோட மரணம் சம்பந்தமாக லிவிங் நெவர்லாண்ட் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி ஒன்று ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. ஏன்னா அதில் எம்ஜே மரணம் பற்றி மட்டும் கிடையாது, சிறுவர்களோடு எம்ஜே தகாத உறவுன்ற மாதிரி ஒரு பெரிய புயலை கிளப்பி விட்டாங்க. ஏற்கனவே விஷயம் தகன்னு பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது இன்னும் பெருசாக எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வலுக்குது அப்படின்னா எம்ஜேவை கௌரவிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்களே, அவங்கள வாபஸ் பெறுவாங்க. ஆனால் அது இங்கே பெருசாக நடக்கலைங்க. அப்போ தான் தெரியுது எம்ஜேவுக்கு எந்த அளவு ஃபேன் பேசி எவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு. இது 2019 வருஷம் ஏப்ரல் 27 ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ தான் நம்மளால் எம்ஜேவோட புகழை இன்னும் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. இந்த லாஸ் ஏஞ்சலஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குல்ல, இதோட ஆடிட்டோரியத்துக்கு மைக்கேல் ஜாக்சன் பேர் தான் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ஏற்பட்ட விஷயம் எம்ஜே சார்ந்து நெகட்டிவாக பிரேக் ஆகியும் கூட அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, அவரோட நல்ல கலைஞன், ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல பேர் சம்பாரிச்சு கொடுத்தவர். ஏன்னா அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பசங்க மேலே நம்பிக்கையை பேரண்ட்ஸ் தரப்பில் பெற்றுக் கொடுத்தது அவர் தான். ஸோ அப்பேற்பட்ட மனுஷனோட பேரை நாங்கள் நீக்கிற மாதிரிலாம் இல்லை, எங்கள் ஆடிட்டோரியத்துக்கு அவர் பேர் தான் இருக்கும்னு ஒத்த காலம் நின்னாங்க. அவ்வளோதான். அப்போ எல்லாம் முடிஞ்சாங்க கேட்டிங்கன்னா சில கான்ஸ்பிரசி தியரி இன்னும் பெருசாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கூற்றுகளுக்கு இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவே இல்லை. இதில் முதல் வகையிலான கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜேக்கு நிறைய கடன் இருந்துச்சுங்க. ஸோ அவர் மரணிச்சதா கணக்கு காமிச்சிட்டா, அதுக்கப்புறம் கடன் தொல்லையே இல்லாமல் அவர் வாழலாம். ஸோ இப்போ வரைக்கும் எம்ஜே ஏதோ ஒரு நாட்டில் ரகசியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவரோட ஃபேன்ஸ் மத்தியில். 2வது கூற்று என்னென்னா, எம்ஜே மரணித்த பிற்பாடு ஒரு பார்டர் ஆஃபீஸர் சொன்ன விஷயங்க. அவர் என்ன சொன்னார், நம்ம கலிஃபோர்னியாவில் இருந்து மெக்சிகோவுக்கு பார்டரில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார், நான் அவரை பார்த்தேன், நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அது மைக்கேல் ஜாக்சன் தான் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. செத்த பிற்பாடு ஓகேவா, இந்த ஒரு விஷயம் வெளியே வருது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை உண்மை நம்பி மெக்சிகோ முழுக்கும் பல பேர் சல்லடை போட்டு சலிச்சிருக்காங்க. எம்ஜே மாதிரி உருவ தோற்றத்தில் ஒருத்தர் கூட பார்க்கல. 3வது கூற்று என்னன்னா, சில மாத்திரை மருந்துகள் இருக்குல்ல, ஆக்சுவலாக மருத்துவ உலகத்திலேயே சில மாத்திரை மருந்துகளை குணப்படுத்த பயன்படுத்திட்டு இருக்காங்களே, இதில் சில மாத்திரை மருந்துகளை ட்ரக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க சில பேர். ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் சில டேப்லெட்ஸ் சில பேர் வாங்கிட்டு போகிறத குற்றம்னு சொல்கிறாங்க. பின்னாடி பெரிய காரணம் இதுதான், அதை அவங்க போதைப் பொருளாக பயன்படுத்துவாங்க. ஸோ இது மாதிரி எம்ஜே வழக்கமாக போடுற அந்த ட்ரக்ஸை ஓவர் டோஸாக கொடுத்துட்டு சில மிக்ஸ்அப் உள்ள பண்ணாலே அது போதைப் பொருளாக மாறிடும். ஸோ இதுதான் எம்ஜே உயிரை குடிச்சதா அடுத்த ஒரு அசம்ஷன். இது எல்லாமே கூற்றுகளாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த கூற்றுகளை எது உண்மைன்னு வெட்ட வெளிச்சமாகலை. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே வினாதாக இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். கியூபிரிக்கு நடந்ததே தான்
இவருக்கும் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா? எம்ஜேவுக்கும் கியூப்ரிக்கு நடந்தது காரணம் பின்னாடி இருக்க சீக்ரெட் சொசைட்டி நீங்க நம்புனீங்கன்னாக்கா இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறம் தற்செயலா நடந்தது, அவங்களும் அவங்க உடம்ப பார்த்துக்காம இது போல பண்ணிட்டாங்கனாக்கா, அதுவும் வயசாயுது மாதிரி எதனா ஆயிடுச்சு கியூப்ரிக் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாதுல்ல, எல்லாம் தற்செயலா இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மக்களே. ஜஸ்ட் இருக்கிற விஷயம்லாம் கனெக்ட் பண்ணி நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவுக்கு வர வேண்டியது நீங்க தான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.